Hi, 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 hi. Hi, hi. Hi, 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 hi. Love from LHTP5. Love you guys. Hi, sir. I'm your batch 2 student. Hi, 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 hi. COD mobile இன்னும் விளையாடுறீங்களா? நம்ம பிக் பாஸ் COD மொபைல் ஆடலாமா? விளையாடலாம்னா நான் வர்றேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு. ஆமா, ஆள் இல்லப்பா, அதனால வந்து அது விளையாடாம இருக்குது. சரி, ஸோ ஷீரோ இங்கே தான் இங்கே இருந்தான். சென்னையிலமா, நான் சென்னையில் இல்லை, ஈரோடில் இல்லை, ஐ மீன் பெங்களூர். என்ன ப்ரோ லைவ்? டே என்ன ப்ரோ? ஓ, என்ன ப்ரோ லைவ்னு நீ கேட்குற? ஓகே. ஸோ என்ன லைவ் அப்படின்னா, சூப்பர் சூப்பர், இங்கே இப்படி வை உள்ள. ஸோ இந்த லைவ் வந்து எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் நம்ம செய்ய போகிற ஐஓடி மாஸ்டர் கோர்ஸை பற்றி. இந்த ஐஓடி மாஸ்டர் கோர்ஸ் வந்து எப்படி போக போகுது, அதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இன்னைக்கு லைவ். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் வந்து எப்படி ஒரு ஸ்பாட்டில் இருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து திஸ் இஸ் அ ரூம், பட் நான் வந்து பால்கனியில் அப்படியே உட்காந்துட்ருக்கேன், லேப்டாப்பை வச்சு. ஓகே, அவ்வளோதான்டா, டன். இரு இதை என்னடா பண்ணியிருக்க? டைட் வைக்கிறேன். சரி, ஓகே, இருங்க, டைட் வச்சிடறேன். ஆக்சுவலாக பிடிக்கல அந்த. ஓகே, டன். இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி விடு. ஓகே, டன். ஓகே, ஆல் குட். ஃப்ரீ அவுட். ஓகே கைஸ், ஹலோ, ஹாய். ஸோ ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி செட், இன்னைக்கு நம்மளோட ஃபேன் ஆஃப் மீர், இன்னைக்கு லைவோட நோக்கமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ஐஓடி கோர்ஸில் வந்து பேசிக்காக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வி ஆர் கோயிங் டு சி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் லைவ். ஸோ மறுபடியும் வந்து லைவ் எதுக்கு அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கண்டென்ட்ஸ். ஓகே, ஸோ ஆஸ் வி ஹவ் ஆல்ரெடி செட், நான் வந்து இப்போ தான் ஐஓடிக்காக வந்து டியூஷன் போலையா டே அவனுக்கு. ஓகே, ஸோ ஐஓடிக்காக வந்து வி ஹவ் டாக்ட் வித் த டியூட்டர்ஸ் அக்ராஸ் கண்ட்ரீஸ். மலேசியாவில், சைனால இருந்தெல்லாம் பீப்புள் ஆர் ரெடி டு கம் அண்ட் டீச். ஸோ அதில் ஒரு சிலருக்கு வந்து தமிழ் தெரியாத டியூட்டர்ஸ் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, தேல் பேசிக்லி கிவ் த கண்டென்ட்ஸ் டு அஸ். நாங்கள் வந்து கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இருக்கோம், மனோஜ் இருக்கும். ஸோ வில் பி த மெயின் டியூட்டர்ஸ். அண்ட் தென் நம்மளோட நிஷாந்த் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ நிஷாந்த் வந்து இப்போ he went to London, but he'll be teaching from London. So நிஷாந்த் வந்து he'll be teaching about hardware security. நான் வந்து I'll teach from programming to electronics. உங்களை வந்து எடுத்துட்டு போறது நான் கூட்டிட்டு போயிடுவேன். ஸோ எப்படி வந்து இந்த ஐஓடி கோர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்கா வந்து if you take a circuit, if you take நவீன் கீழே போய் ஒரு ராஸ்பெரி பை எடுத்துட்டோம். ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் உங்களோட ஃபர்ஸ்ட் கிட்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கிட்ல வந்து யூ வில் கெட் ராஸ்பெரி பை கூட வந்து யூ வில் கெட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ என்னென்னலாம் விஷயம் வந்து உங்களுக்கு ராஸ்பெரி பை கூட கிடைக்கும் அப்படின்னா, யூ வில் கெட் அ லாட் ஆஃப் சென்சர்ஸ். ஸோ நீங்க வந்து நிறைய அந்த காலேஜ் ப்ராஜெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. சும்மா ஒரு ராஸ்பெரி பை எடுத்துட்டு அதில் ராஸ்பெரி பையில காலில் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க எத்து கட்டிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சும்மா டுபாக்கூர் பண்ணாம நம்ம வந்து ரியலான ஐஓடி படிக்க போறோம். ஸோ ராஸ்பெரி பையை எடுத்துட்டு, ராஸ்பெரி பையில வந்து நிறைய பின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டா. ஸோ இந்த பின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பின்னுக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஒரு பின்னையும் நீங்க ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ யூ கேன் அஸ்யூம் இட் லைக் திஸ். இப்போ வந்து ஒரு பின், அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து 0s and 1s தான் தெரியும் அப்படின்ட்டு வந்து வி ஆல் நோ கரெக்டா. ஸோ அந்த 0s and 1s அப்படின்றது வந்து பேசிக்கா என்னன்னா எலக்ட்ரிசிட்டி. அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ஒரு 5 volt எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1. எலக்ட்ரிசிட்டி இல்ல, அது 0 volt அப்படின்னா தட் இஸ் 0. அவ்வளவுதான். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம கம்ப்யூட்டர்ஸ்குள்ள 1s and 0s அப்படின்னு சொல்றோம். ஸோ வேர் எவர் த கரண்ட் இஸ் பிரசன்ட். ஸோ நீங்க வந்து இப்போ ராஸ்பெரி பையில வந்து எதை நம்ம 1s and 0s அந்த பின்ல சொல்லுவோம்னா, அந்த பின்ல 5 volt வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 1, அந்த பின்ல 5 volt வரலன்னா 0. இது வந்து எலக்ட்ரானிக் சைடு. பட் நீங்க இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸா நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஷயம் என்னன்னா, நீங்க பைத்தன்ல வந்து சிம்பிளி யூ கேன் அஸ்யூம், பைத்தன்ல வந்து ஏதோ ஒரு ஜிபிஓ பின் எடுத்து செட் 1 அப்படின்னீங்கன்னா அதுல கரண்ட் வரும், 0 நீங்கன்னா கரண்ட் வராது, அவ்வளவுதான்.
1-0 இதை வச்சு நம்ம கேம் ஆட போறோம். ஸோ இந்த 1-0 கேமை வந்து எப்படி நம்ம எஃபிஷியன்டா பண்றது, இந்த 1-0 வச்சு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து வில் see as we proceed. ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து we have a lot of protocols. கரெக்டா? ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது வந்து பேசிக்கா இப்போ ஹெச்டிடிபின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. நமக்கு வந்து நம்ம வீடியோ ஸ்ட்ரீம் பண்றதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஆர்டிஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஎம்பி, இந்த மாதிரி we have lot of protocols. கரெக்டா? நம்ம எல்லாத்துக்கும் அவேரா இருக்கிறது ஹெச்டிடிபி நமக்கு தெரியும், ஹெச்டிடிபிஎஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி we know lot of protocols. ஸோ இந்த மாதிரி இந்த ராஸ்பெரி பைலையுமே வந்து there will be protocols. இந்த பின் பாக்குறீங்கல்ல, you can all see இங்க நிறைய பின் இருக்குல்ல. இந்த ஒரு பின்னும் இட் இஸ் லைக் ஒரு டிரான்ஸ்மிஷன் வயர் மாதிரி. அதுல வந்து 0s and 1s தான் இருக்கும். அந்த 0s and 1s வச்சு how we can make efficient communications. எப்படி இப்போ என்ன 0s and 1s வச்சு நம்ம டேட்டா சென்ட் பண்ணலாம். ஓகே, சோ எப்படி டேட்டா சென்ட் பண்றது, அதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஸோ I can name a few protocols. I2C அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. I2C அப்படின்றது வந்து பேசிக்கா நம்ம டிஸ்பிளேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வில் பி டூயிங் அ டிஸ்பிளே வித் I2C. ஸோ I2C அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னு சொல்லலாம். எய்தர் இங்கிருந்து அங்கே டேட்டா அனுப்ப முடியும், அல்லது அங்கிருந்து இங்கே வரும். நாட் லைக் 2 வேலாம் செய்ய முடியாது. தென் தேர் இஸ் சம்திங் கால்ட் as SPI. ஸோ SPI அப்படின்றது வந்து நீங்க தியரிட்டிக்கலா வந்து ஒரு 128 டிவைசஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம். பட் அவ்வளோலாம் கனெக்ட் பண்ணா உங்க டிவைஸ் எல்லாம் தாங்காது. நம்ம வந்து ஒரு 5-6 சென்சரை வந்து ஒட்டுக்கா இதுல எப்படி பேர் பண்றது, எப்படி அதாவது உங்களுக்கு வந்து ஒரே ஒயர் ஒரே பின்னை வச்சு 4 சென்சரை கனெக்ட் பண்ணிருப்போம். பட் they all work together. ஸோ இதை வந்து நம்ம SPI அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். எப்படி வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து நம்ம பக்காவா எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதுல என்னென்ன பக்ஸ் இருக்கும், அந்த பக் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ஹார்ட்வேர் செக்யூரிட்டி ஓரியன்டா. ஸோ இது இப்போ நான் SPI பத்தி I2C பத்தி பார்த்தோமா, இதை வச்சு அதாவது இதை ரிலேட் பண்ண மாதிரியான சென்சர்ஸ். ஸோ சம் சென்சர்ஸ் வந்து நீங்க இதுக்குள்ள நீங்க இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னாவே உங்களுக்கு பேசிக்கா அந்த ப்ரோட்டோகால்ஸ், கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த I2C ப்ரோட்டோகாலையும் SPI ப்ரோட்டோகாலையும் எப்படி எஃபிஷியன்டா யூஸ் பண்ணி how you can interface sensors அப்படின்றத பார்ப்போம். அவுட் ஆஃப் ஆல் நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் எப்படி இன்டர்நெட்டுக்கு கொண்டு வருது. ஸோ இப்போ வந்து எவ்ரி ஒன் ஆஃப் யூ வில் கெட் அ ஷிப் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் as a Raspberry Pi 0. ஸோ இது கூட வந்து இன்னும் நிறைய கஸ்டம் PCBs எல்லாம் வந்து நீங்களே வந்து மேக் பண்ண போறீங்க. அதுக்கு வந்து வில் பி டீச்சிங் யூ. ஸோ இந்த Raspberry Piக்கு you are going to design a PCB throughout this course. அந்த ஹேட் இருக்கா அதை கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நானே டிசைன் பண்ண ஒரு கஸ்டம் PCB. என்னோட பேரை உங்களால் பார்க்க முடியுமான்னு தெரியல இங்க. பட் ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ரிட்டர்ன் தேர், மை நேம் அண்ட் ஆல் இஸ் ரிட்டர்ன் தேர். இது வந்து நானா செஞ்ச கஸ்டம் PCB. ஸோ இந்த PCBயோட ஐடியாவே என்னன்னா, நம்மளோட ராஸ்பெரி பைக்கு மேல ஐ கேன் பேசிக்கலி அட்டாச் இட் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிட்டேன்னா இதை வந்து என்னோட ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள போட்டுடலாம். கீழே இருக்கிறது ராஸ்பெரி பை, இங்க இருக்கிறது நான் செஞ்ச கஸ்டம் PCB. ஸோ பேசிக்கா இங்க இருக்கிற எல்லா ஒயர்ஸும் இந்த மாதிரி வந்து டீடைல்டா மேப் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டீச் யூ. இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு PCB செஞ்சு அதை எப்படி அதர் PCBs மேல வந்து நம்ம அட்டாச்சபிளா செய்யறது, இந்த PCBஸ்குள்ள இதோட ஒன்னோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ இதை தான் வந்து வி ஆர் கோயிங் டு டீச். ஸோ IoTயோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத பத்தி கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ஐ வில் கம் தேர். அதுக்கு முன்னாடி வந்து தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க, நம்ம இன்னும் நிறைய விஷயத்தை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி பல இன்டர்ஃபேசஸ் இருக்கு, கம்யூனிகேஷன் வேஸ் இருக்கு. ஸோ அதுல இன்னும் ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா UART அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் there is something called as JART இருக்கு. ஸோ there are lot of communication. இதெல்லாம் வேணாம்னா உங்களுக்கு வந்து நீங்களே you can make your own communication. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து how we do it with the help of wiresங்கிறதா பார்க்க போறோம். அதாவது you all know how to do it with programming. ஸோ பேசிக்கா ப்ரோக்ராமிங்குள்ள வந்துட்டு நம்ம ஈஸியா வந்து ஒரு வேரியபிளோட வேல்யூவோ 1ஆவோ 0ஆவோ மாற்ற முடியும். கரெக்டா? பட் ஒரு ஒயர்ல போயிட்டு இருக்கிற லைவ் கரண்ட்டை எப்படி 1ஆவோ 0ஆவோ ப்ரோக்ராமிங்கை வச்சு மாத்துறது அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இதை தான் நம்மளோட IoT கோர்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகுது. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் 0s and 1s that travel through wires, உங்களால வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹேக் பண்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ திங்க் லைக் திஸ். நம்மளோட LASTP கோர்ஸ்ல வந்து நம்ம அந்த VS கோடுக்குள்ள இருக்கிற அந்த தீம் மோனோகாய் ப்ரோ தீமை எப்படி ஹேக் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். எல்லாருமே LASTP படிச்ச எல்லாத்துக்குமே இந்த மேட்டர் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். பேட்ச் 5 பேட்ச் 6க்கு நான் என்ன சொன்னேன்னு தெரியல, பட் அன்டில் பேட்ச் 4 எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பேசிக்கா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, அந்த இடத்துல போயிட்டு அங்க ஒரு ஸ்கிரிப்ட் இருந்திருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இஸ் வேலிட் லைசன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நிறைய என்னென்னமோ எழுதியிருப்பாங்க.
ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த ஃபங்க்ஷனோட டாப்ல ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு போட்டிருப்போம். சோ தட் whenever that function is being called, always அந்த லைசன்ஸ் வந்து வேலிட்னு அது சொல்லும். சோ நீங்க வந்து லைசன்ஸே மோனோகைக் லைசன்ஸே இல்லனாலும் you'll be able to use that as a pro user. சோ உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரோக்ராமிங்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இதை செய்யறதுன்னு. ஆனா வித் வயர்ஸ் ஆல்சோ இட் இஸ் பேசிக்லி த சேம் திங். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சர்க்யூட், இப்போ ஒரு டோர் லாக் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த டோர் லாக் ஏதோ ஒரு இடத்துல 1 or 0 அப்படின்னு வச்சா அந்த டோர் லாக் ஓப்பன் ஆகும் அல்லது க்ளோஸ் ஆகும். இதுதான் ஐடியாவா இருக்கும். அந்த இடத்துல ஒரு செக்யூர் ஆன்க்ளேவ் எல்லாம் இருக்காது. பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் எந்த இடத்துல +5 volt வச்சா டோர் ஓப்பன் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த இடத்துல யூ கேன் மேனேஜ் டு புட் +5 volt and you can open the door, either that டோரோ லாக்கரோ என்ன டைப் ஆஃப் டிவைசஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் சர்க்யூட்ஸ் இஸ் த பிரைம் வே டு அண்டர்ஸ்டாண்ட் செக்யூரிட்டிஸ் இன் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி பேசிக்கா. ஸோ ஹார்ட்வேர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சூப்பரா தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க ப்ரோக்ராமிங்ல சாஃப்டா செய்யற விஷயத்த சர்க்யூட்ஸ்ல ஹார்டா செய்யறோம், அவ்வளவுதாங்க மேட்டர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த ஐஓடி கோர்ஸை வந்து பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சூப்பர் ஈஸியா இருக்கும். நீங்க ஆல்ரெடி வந்து LHTPO அல்லது வெப் இன்ஜினியரிங்கோ செஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க ஐஓடி எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் கெரியர் டிரான்ஸ்ஃபார்மிங். இல்லனே எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்கே தெரியாது, நான் வந்து என்ன செய்யறது, ஹவு கேன் ஐ லேர்ன் திஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கும் we are having an offer. நீங்க வந்து ஐஓடி கோர்ஸ் எடுக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நம்மளோட சி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் வந்து நாங்க ஃப்ரீயா கொடுக்க போறோம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் கோர்ஸுக்குள்ள வந்து we have taught them how, we have taught how to program பேசிக்கா. ஸோ அந்த சி ப்ரோக்ராமிங்கையும் நான் ஆல்ரெடி பைத்தன்ல எடுத்த நம்மளோட ஃப்ரீ பைத்தன் ஒர்க் ஷாப்பையும் நீங்க வந்து ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா, ஐஓடில கோட் அடிக்கிறது ஒரு மேட்டரே இல்லை. ஏன்னா ஐஓடில நம்ம அடிக்க போற எல்லா கோடு, இப்ப நீங்க ராஸ்பெரி பை பாக்குறீங்க, இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கிட்ல வருது. இது இல்லாம ராஸ்பெரி பை பீக்கோ வர போகுது. கஸ்டம் பிசிபிஸ் எப்படி டிசைன் பண்ண போறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இதோட ஹோல் ஐடியாவே, சோ இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி டிவைஸ் இருக்கும். இந்த மாதிரியான டிவைஸ்க்குள்ள நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். சோ அந்த மாதிரியான டிவைசஸ்க்குள்ள ஹவு வி கேன் ரைட் ப்ரோக்ராம், இந்த பிசிபி எப்படி நம்ம அசம்பிள் பண்றது, இந்த மாதிரி ஒரு பிசிபியை எப்படி நீங்களே கிரியேட் பண்றது. சோ நம்ம இந்த ஐஓடியோட எண்ட் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவோ அல்லது வேற எங்கேயாவது இருக்கீங்க, யூ வாண்ட் டு டூ அ ப்ராஜெக்ட், உங்களுக்கு வந்து இப்போ நீங்க காலேஜ் ப்ராஜெக்டா கன்சிடர் பண்ணணும்னாலும் யூ கேன் கன்சிடர் திஸ் ஆஸ் அ காலேஜ் ப்ராஜெக்ட். ஏன்னா நீங்க முடிக்கும் போது உங்க ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் சைனால இருந்து நீங்களே டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஒரு பிசிபி உங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி உங்களோட டிவைஸ்ல அதை நீங்களே வச்சு மேப் பண்ணி நீங்க வந்து அதை யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ஆல் திஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐஓடி வந்து நாங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கோம், இட் இஸ் நாட் லைக் சும்மா வந்து ஒரு ஆர்டினோவையோ இதையோ கையில கொடுத்துட்டு ஒரு லைட் எரிய வைக்கிறதுக்காக நாங்க இதை செய்யல. வி வாண்ட் டு மேக் யூ அன் ஐஓடி மாஸ்டர். அதாவது நீங்க வந்து நாளான்னைக்கு ஒரு ஐஓடி கம்பெனிக்குள்ள போறீங்கன்னா அவன் வந்து உங்களை ஜாப் ரெடியா பார்க்கணும். So you should understand all the basic protocols. So நம்மளோட ஐடியாவே என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்க எல்லாத்துக்கும் ஒரு லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் தெரியும். So from digital electronics I am going to take you to analog electronics. So இதுதான் ஐடியா. ஏன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் உடனே தெரியும் போது உங்களுக்கு ஒரு பிசிபி பார்த்தா நீங்களே யோசிக்கலாம், எதுக்குடா இந்த இடத்துல இத்தனை இது வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன ஏது ஒண்ணுமே நமக்கு புரியாது. பட் இங்க விஷயம் என்னன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா அங்கிருந்து அனலாக் போறது ஈஸி. ஸோ இப்போ எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் படிக்கும் போதே ஹவ் ஐ எம் டீச்சிங் யூ, நீங்க வந்து தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல இருந்து தெரியாத ஒரு லாங்குவேஜ் போறது வந்து சூப்பர் ஈஸி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ நமக்கு ப்ரோக்ராமிங் தெரியும், ப்ரோக்ராமிங்ல இருந்து வில் கம் டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஃப்ரம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வில் கோ டு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து 3 மாசம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மந்தோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, உங்க எல்லாத்தையும் ஐ எம் கோயிங் டு மேக் யூ கம்ஃபர்டபிள் வித் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது ஒரு ராஸ்பெரி பை 0 வச்சு will be understanding the functions of each and every GPIO pin that is available. ஓகேவா, இங்க இருக்கிற each and every GPIO பின்னோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதை எப்படி நீங்க கஸ்டமா ப்ரோக்ராம் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். சோ நீங்களா யோசிக்கலாம், இந்த GPIO பின்லாம் ராஸ்பெரி பைல தான் இருக்குமா, என் கம்ப்யூட்டர் தானே, அதெல்லாம் இருக்காதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா உங்க கம்ப்யூட்டர்லயும் GPIO பின்லாம் இருக்கு. நீங்க ப்ராப்பரா கோட் எழுதுனா உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள, லேப்டாப்குள்ள அல்லது உங்களோட டெஸ்க்டாப்குள்ள இருக்கிற GPIO பின்னை கூட அக்சஸ் பண்ண முடியும். பட் நமக்கு யாரும் அதெல்லாம் இது வரைக்கும் சொல்லி தந்தது இல்லை. ஏன்னா நம்ம யாரும் ஹார்ட்வேர் டிசைன் பண்ணதில்லை. கரெக்டா, நீங்க வந்து இப்போ யூஎஸ்பில அட்டாச் பண்ற மாதிரி ஒரு ஹார்ட்வேர் நீங்க டிசைன் பண்றீங்கன்னா, யூஎஸ்பி எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னா, நான் சொன்னேன் SPI னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, சோ USB பேசிக்கலி கம்யூனிகேட்ஸ் லைக் SPI. சோ SPI மாதிரி அதாவது நீங்க ஒரு கஸ்டம் ஹார்ட்வேர் செஞ்சு உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து அட்டாச் பண்ணி அதுக்கான டிரைவரை வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதையும் வந்து we are going to include in this. So first month-ஓட IoT கோர்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, will make sure you get comfortable with
டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இங்க இருந்து இது வந்து இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள லினக்ஸ் தாங்க இருக்க போகுது. ஓகேவா, திஸ் இஸ் கோயிங் டு ரன் பேசிக்கலி லினக்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி லினக்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட லேப்ல நீங்க லினக்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. திஸ் கேன் பி ட்ரீட்டட் அஸ் டிவைஸ் ஆஃப் ஃபார் லேபோட டிவைஸ் ஆடும் வயர் கார்டில் இது அட்டாச் ஆயிரும். ஸோ நீங்க எங்க வேணாலும் வச்சு வயர் கார்டு வழியே இதுக்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸ்டில் இட் இஸ் ரன்னிங் ஆன் அ கம்ப்யூட்டர். கரெக்டா? ஸோ இங்க இருந்து ஹவு கேன் ஐ கோ டு ரன் இட் இன் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இப்போ மேட்ரே. ஸோ இது வந்து காஸ்ட்லி. இந்த டிவைஸ் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இதையே நான் எப்படி 300 ரூபாய்க்கு செய்யறதுங்கிறதா எலக்ட்ரானிக்ஸோட சக்சஸே. கரெக்டா? 3000 ரூபாய்க்கு நீங்க இதை வித்தீங்கன்னா nobody will purchase. But Raspberry Pi is a learning device with which you can learn electronics easily. So Raspberry Pi ல இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸஸையும் நம்ம ஸ்டடி பண்ணி மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் will go to custom board development. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, இப்போ இந்த மாதிரி ப்ராசஸர் இருக்குல்ல, இந்த Raspberry Pi குள்ள இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிக்கோக்கு ஒரு ப்ராசஸர் இருக்கும், ஆர்டினோக்கு ஒரு ப்ராசஸர் இருக்கும், 80 மெகா அப்படின்னு ஒரு ப்ராசஸர் இருக்கும். அது வந்து ஆக்சுவலா மைக்ரோ கண்ட்ரோலர், நாட் அ ப்ராசஸர். ஸோ அந்த 80 மெகா எடுத்து உங்களோட ஓன் பிசிபியில் வந்து எப்படி நீங்க வச்சு பிளேஸ் பண்ணி how you can make your own PCB that can act as a separate device. எப்படி அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள உங்களோட ப்ரோக்ராமை ஃபீட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளிப்புள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தர போறோம். அண்ட் திஸ் இஸ் IoT. அண்ட் IoT மாஸ்டர் கோர்ஸ்ல உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் வரும்னா, இந்த பிசிபி மேக் பண்ணதோட நாங்க நிறுத்த போறது இல்ல. we are also going to teach you basics of 3D printing. ஸோ இதுக்கு வந்து உங்ககிட்ட 3D printer இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்க வந்து 3D மாடலிங் டு பிரிண்டிங் வரல எப்படி போகும்ன்றதை வில் டெமான்ஸ்ட்ரேட். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நாங்க ஒரு சீப்பான 3D பிரிண்டரும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறோம். பிகாஸ் we are trying to get a tie up with a 3D printing company. ஸோ அந்த கம்பெனி வந்து இன்கேஸ் if it all goes well அப்படின்னா 3D printers வந்து சீப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக if it all goes well, okay, if அப்படி இருந்துச்சுன்னா you can purchase a 3D printer on your own. பட் அதெல்லாமே ஆன் டாப் தான். ஸோ how you can make this as a product. இப்போ என்கிட்ட 3D printerல நான் எப்படி இந்த ப்ராடக்ட் நான் மேக் பண்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ we'll be giving you cardboard fittings. ஸோ இந்த கார்ட்போர்ட் ஃபிட்டிங்ஸை வந்து நீங்க எடுத்து யூ கேன் பேசிக்லி என்க்ளோஸ் திஸ். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த்ல என்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னா, இந்த ராஸ்பெரி பையை வச்சு எப்படி ஒரு ரிமோட் கேமரா செய்யறது. அதாவது ரிமோட் கேமரா நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம், அது லைவா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கணும் ஒரு சர்வருக்கு. ஸோ இதை வச்சு அது கூட ஜிபிஎஸ் எப்படி அட்டாச் பண்றது, ஜிபிஎஸ் அட்டாச் பண்றதுக்கு வந்து அட்டாச் பண்ணா எப்படி அந்த டேட்டாவெல்லாம் சர்வருக்கு அனுப்புறது. ஸோ ஒன்ஸ் யூ அட்டாச் சம் சென்சர், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு பகல் டைம்ல வந்து ஸ்விட்ச் ஆன்ல இருக்க வேணா, நைட் டைம்ல தான் ஆன்ல இருக்கணும்னா ஹவ் யூ கேன் இன்டர்ஃபேஸ் தீஸ் சென்சர்ஸ் அண்ட் மேக் திஸ் ஒர்க். நம்ம ரிலேஸ் பத்தி பார்க்க போறோம். எப்படி வந்து ஒரு ஹை கெப்பாசிட்டி ஸ்விட்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது, உங்க வீட்டில் இருக்கிற ஃபேனை, உங்க வீட்டில் இருக்கிற டிவி ஸ்விட்ச் லைட் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ராஸ்பெரி பை வச்சும் பிக்கோ வச்சும் ஹேண்டில் பண்ண போறோம். இதையெல்லாம் எப்படி வைஃபை கூட இன்டர்லிங்க் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் ஹவு யூ ஆர் கோயிங் டு டேக் இட் டு இன்டர்நெட். ஸோ பேசிக்கா ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி செட், இது வந்து உங்களுக்கு உள்ள லைட் மட்டும் போடுறீங்களா? So இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு கெரியர் டிரான்ஸ்ஃபார்மிங் கோர்ஸா இருக்க போகுது. when I mean career transforming, I'm literally meaning that. நீங்க வந்து VLSI எல்லாம் இப்போதைக்கு இல்ல, மேபி நம்ம IoT அட்வான்ஸ்ட் ஆர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம போடும்போது இந்த லைட் போடுங்க. Done. So நம்ம அதெல்லாம் போகும்போது we will be giving you all those things. But இப்போ வந்து no VLSI and all. எனக்கு போர்டு March 25க்கு ஃபினிஷ் ஆகும். அப்புறம் நீங்க ஃப்ரீ அதுக்கு தான். IoT கோர்சஸ் எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். IoT வந்து லைவ் கிளாஸஸ் கிடையாது. LHTP மாதிரி லைவ் கிளாஸஸ் எல்லாம் நடத்த முடியாது. எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்படி நான் லைவ் கிளாஸ் நடத்த முடியும்? இந்த சர்க்கியூட்டை வந்து அந்த குட்டியூண்டு ஜூம் ஷேர்ல வந்து நான் காட்ட போறேன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ நாங்க வந்து தனியா வந்து ஒரு பெரிய செட்டப்பே பண்ணிட்டு இருக்கிறோம் இதை ஷூட் பண்றதுக்காக. ஸோ யூ வில் பி கெட்டிங் ரெக்கார்டிங்ஸ் ஒன்லி. IoT கோர்ஸ்ல வந்து வீக்லி ஒரு லைவ் கிளாஸ் இருந்தாலும் எப்படி சொல்றது, அதான் சொல்றேன், டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு வந்து எப்படி கம்ஃபர்டபிளா நீங்க எப்படி லேர்ன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி வில் பி டீச்சிங். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க LHTP மற்ற கிளாஸ் எல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா எங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். we are improving those standards. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதாவது எங்கிட்ட என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதே எல்லா டியூட்டர்ஸ்டையும் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நாங்க கொடுக்க வைக்க போறோம். நைஸ். ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா இது நாங்களே செஞ்ச ஒரு ப்ரோட்டோடைப் டிவைஸ். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு ராஸ்பெரி பை தான் இருக்கு. இந்த ராஸ்பெரி பையை இப்போ நான் பவர் பண்ணேன் அப்படின்னா இது பேசிக்கா எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மைக்ரோவேவ் சென்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் உங்களோட இதில் மைக்ரோவேவ் சென்சர் அட்டாச் பண்ணல, ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு சென்சரே 2500 ரூபாய் வரும். பட் இதுக்கு ஆல்டர்னேட் சென்சர்ஸ் இருக்கு.
ஸோ இது பேசிக்கா என்னன்னா, இப்போ இந்த ரூம்குள்ள யாராவது வந்தாங்க, இதை நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இஃப் சம்படி இஸ் வாக்கிங் இன்டு திஸ் டோர், இது வந்து ஆக்டிவேட் பண்ணும், சிக்னல் ஆக்டிவேட் பண்ணும். இதனோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதை நான் செவுத்துக்கு பின்னாடி வச்சாலும் வேலை செய்யும். யூசி இது செவுத்துக்கு பின்னாடி, இது வந்து எனக்கு இப்படி மறைஞ்சிருந்தாலும் ஓகே, செவுத்துக்கு பின்னாடி நான் இதை கொண்டு போய் வச்சாலும், இஃப் சம்படி இஸ் வாக்கிங் இன்டு த டோர், இட் வில் பி ஏபிள் டு சென்ஸ் இட். ஸோ இந்த டைப் ஆஃப் டிவைசஸ்க்கு வந்து, அதாவது இது மைக்ரோவேவ், திஸ் இஸ் யூசிங் மைக்ரோவேவ் சென்சர். பட் வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஐஆர் சென்சர். ஏன்னா மைக்ரோவேவ் வந்து ஓவர் காஸ்ட்லி. மைக்ரோவேவ் வேணும்னா நீங்க வாங்கி நீங்க வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்கலாம். பட் வந்து நாங்க கொடுக்குற சென்சர் வந்து பிஐஆர். பட் இங்க விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்துல வந்து 1000 சென்சர் இருந்தாலும் அந்த 1000 சென்சரை இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு வந்து ஒரு 4-5 புரோட்டோகால் தான் இருக்கு. அந்த 4-5 புரோட்டோகாலை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எந்த சென்சரா இருந்தாலும் யூல் பி ஏபிள் டு ஈஸிலி மாஸ்டர் இட். ஓகேவா? சென்சர் மேட்டரே இல்ல, அந்த சென்சர் உங்க போர்டு கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றதான் மேட்டர். ஸோ அந்த கம்யூனிகேஷனை வந்து நீங்க வந்து ஹெவியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இட் வில் பி லைக் சோ ஈஸி. மேட்லாப்லாம் கிடையாது, வில் பி யூசிங் ஒன்லி பைத்தன். எல்லா இடத்துலயும் பைத்தன் தான் பயன்படுத்த போறோம். When we use a microcontroller like Raspberry Pi Pico also, will be using Python only. So அந்த இடத்துல வந்து நிறைய பைத்தன் இருக்கு, மைக்ரோ பைத்தன், சர்க்யூட் பைத்தன் அப்படின்னு நிறைய பைத்தன்ஸ் இருக்கு. So I believe we'll be using either circuit python or micro python, depends on the work. கிறிஸ்மஸ்க்கு ட்ரீட் தரலையா? கிறிஸ்மஸ்க்கு ட்ரீட்டா? எனக்கே யாரும் கேக்கு கூட கொடுக்கலப்பா. நீங்க வந்து ஏன்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. Price confirm பண்ணிட்டீங்களா? Yes, the price is actually 30,000 rupees as we have already said. But இந்த பட் ஒரு பெரிய பட், எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. ஸோ இந்த பிரைஸ் 30,000 இருந்தாலும் ஏர்லி பேர்ட் ஆஃபர் ஒன்று வரப்போகுது. அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல வந்து எல்லாத்துக்குமே 10% டிஸ்கவுண்ட் தர போறோம். ஸோ இந்த 30,000 நீங்க ஒரு ஷார்ட்டா பே பண்ண தேவையில்ல, 2 பார்ட்டாவோ 3 பார்ட்டாவோ பிரிச்சு பே பண்ணலாம். இப்போ நீங்க வந்து 3 பார்ட்டா பே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மந்த்லி வந்து யூ கேன் பே 10,000 each. பட் when an offer is applied and நீங்க வந்து ரெஃபரல் பாயிண்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, if you have 5,000 ரெஃபரல் பாயிண்ட்ஸ்னா உங்களால ஐஓடில 5,000 ரெஃபரல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களால ரெடீம் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க ஃபுல் பேமெண்ட் பே பண்றீங்க, ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல ஃபுல் பேமெண்ட் பே பண்ணீங்கன்னா 30,000 worth உள்ள crores நீங்க வந்து 22,000 rupeesக்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 8,000 rupees வந்து உங்களுக்கு வந்து அதுல ஆஃபர் வரும் if you have ரெஃபரல் பாயிண்ட்ஸ் with you. ஸோ ரெஃபரல் பாயிண்ட்ஸ் இல்ல அப்படின்னா வந்து இட் இஸ் ஜஸ்ட் 3,000 rupees உங்களுக்கு ஆஃபர் வரும். ஸோ இந்த ஆஃபர் டீடைல்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வந்து எங்களோட டீம் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, மேக்ஸிமம் யூ கேன் ரிடீம் 5,000 பாயிண்ட்ஸ். உங்கள்ட்ட ரெஃபரல் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 5,000 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். நீங்க ஃபீஸ் ஒட்டுக்கா பே பண்ணணும்னு அவசியம் இல்ல, பிரிச்சு உங்களுக்கு எவ்வளவு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 tranche, 2 trancheலயும் பே பண்ணலாம், 3 trancheலயும் பே பண்ணலாம். சோ நீங்க வந்து 10%, அதாவது நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட் நீங்க ஒட்டுக்கா பே பண்ணா அதுக்கு தனி டிஸ்கவுண்ட் இருக்கு. இஃப் யூ ஆர் ஜஸ்ட் பேயிங் ஃபுல் அமௌண்ட் இன் டோட்டலா நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. இல்ல நீங்க ஹாஃப் அமௌண்ட் பே பண்றீங்கன்னா அதுக்கு தனி டிஸ்கவுண்ட் இருக்கும். நீங்க 3 tranche எடுத்தீங்கன்னா பேசிக்கலி தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட். சோ ஃபுல் அமௌண்ட் பே பண்றவங்களுக்கு வந்து பயங்கரமான டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. என்ன பார்க்க மங்காத்தா படம் பிரேம்ஜி மாதிரி இருக்கீங்களா? ஆனா உனக்கு இருக்கும்டா. எப்படிடா பிரேம்ஜி எவ்வளவு தாடி வச்சிருப்பான், நான் எவ்வளவு தாடியில வச்சிருக்கிறேன். Git 2.0 வந்து இந்த மாசம் வந்துரும் எனக்கு தெரிஞ்சு. வெப் இன்ஜினியரிங் கிளாஸஸ் when it hits 15 உங்களுக்கு வந்து இது வந்துரும். சோ எக்ஸிஸ்டிங் கிளாஸஸோட பிளான் சொல்லிடுறேன். பேட்ச் 5 பேட்ச் 6 வந்து ஜான்ல முடிஞ்சிரும். ஃபெப்ல வந்து அட்வான்ஸ்டு பேட்ச் 3 வருது, LASTP அட்வான்ஸ்டு பேட்ச் 3 வருது. அடுத்த LASTP IoT முடிஞ்சுதான் வரப்போகுது. அண்ட் 3 monthsல எத்தனை கிளாஸ் இருக்குமா கண்ணு, அதுக்கு நான் வரேன்டா. வெப் இன்ஜினியரிங் வந்து அதே மாதிரி ஜானுக்குள்ள முடிக்க பாக்குறோம். ஆர் ஃபெப்ல ஒரு 1 week வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கும். மார்ச்ல IoT கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. as I said, IoT course is being என்ன சொல்றது being pushed off by March. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜான் ஃபெப்லயே நடக்கும். இப்பவே ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து ஒன்று லான்ச் ஆக போகுது. ப்ளீஸ் அதுக்காக நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்ணு கிருத்திக், நீ கேட்டிய எத்தனை 3 மாசத்துல எத்தனை கிளாஸ் நடக்கும் அப்படின்னு. ஸோ 3 மாசத்துல உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 13 to 60 120 to 150 hours of videos உங்களுக்கு வரும். 120 to 150 hours of total content recorded-ஆ உங்களுக்கு வந்து வந்துரும். ஸோ எல்லா கிளாஸுமே ரெக்கார்டிங்ஸ் இல்ல, லைவ் இருக்கும். as I already said, ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் எல்லாம் லைவா இருக்கும். செட்டப் கிளாஸஸ் மத்த எல்லாமே வந்து ரெக்கார்டிங்ஸா இருக்கும். ஸோ IoT is going to transform you for sure.
ஸோ இதை வந்து ஐஓடியில் சி யூஸ் பண்ணுவோமா? ஐஓடியில் சியும் யூஸ் பண்ணுவோம், பைத்தானும் யூஸ் பண்ணுவோம். சி அண்ட் பைத்தன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், வேற எந்த லாங்குவேஜும் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் சி அண்ட் பைத்தன். ஆக்சுவலா எதை வச்சு வேணாலும் நம்ம கோட் பண்ணலாம், பட் சி அண்ட் பைத்தன் இஸ் மோர் தென் எனஃப். மார்ச் வந்து போர்டு எக்ஸாம். என்ன ஸ்கூல் பசங்களா நீங்க? யாருக்கு போர்டு எக்ஸாம்? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா நான் வந்து இது வச்சேன். நீங்க என்ன மார்ச் போர்டு எக்ஸாம்ன்றீங்க? எந்த ஸ்கூலா? 12th போர்டா? அது என்ன போர்டு? அது 12th போர்டு எக்ஸாமா ப்ரோ? எப்படி ப்ரோ கொஞ்ச நேரத்துல இப்படி இருட்டுது பேங்க்? டேய், சன்னு செட் ஆச்சுன்னா இருட்ட வேண்டியதுதானடா. இங்கதான் சன் இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சன் இப்ப இறங்கிருச்சு, அதனால அது அப்படி இருட்டுது. ஜான்ல பொங்கலுக்கு அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. அதான் ஜான் ஃபெப்ல கிளாஸ் கிடையாது, மார்ச்ல தான் ஆரம்பிக்குது. ஜான் ஃபெப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் தான். ஐஓடி கோர்ஸ் மார்ச்ல தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? 12th போர்டு எக்ஸாம் இருக்கிறவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்து யூ கேன் கண்டினியூ. ஓகேவா? நீங்க போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா நீங்க வந்து ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜான் ஃபெப்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கிற காரணத்தால நாங்க ஜான் ஃபெப்ல இந்த கோர்ஸ் வைக்கல. ஆல்சோ வெப் இன்ஜினியரிங்கும் LHTP அட்வான்ஸ்ட் 3 வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வில் பி ஏபிள் டு டூ. நிஞ்சா கிட்ஸோட அப்டேட் வந்து நான் தனியா உங்க குரூப்ல பண்றேன். ஏன்னா நிஞ்சா கிட்ஸுக்கும் இந்த ஐஓடிக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அதை வந்து ஐ அப்டேட் யூ இன் யுவர் குரூப். ஸோ பிரைஸ் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் 30,000 டோட்டல் பிரைஸ். பட் அதுல நீங்க வந்து அதை எந்த தேதியில எப்படி ரெஜிஸ்டர் பண்றீங்களோ யூ கேன் ரீப் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட். நீங்க கரெக்டா அதை யூஸ் பண்ணீங்கன்னா 30,000 கோர்ஸ் 20,000க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ். நீங்க ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசிங்கான ரிடக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம நீங்க ரெஃபரல்ஸ் நீங்க நிறைய செஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் பாயிண்ட் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5,000 ஆஃப் யுவர் ரெஃபரல் பாயிண்ட் கேன் பி ரிடீம்ட். அதாவது 30,000 rupees கோர்ஸ் நீங்க 5,000 ரெஃபரல் பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு ரெஃபரல் பாயிண்ட் worth 1 rupee. தட் மீன்ஸ் 30,000 worth உள்ள கோர்ஸ் 25,000க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த டைம்ல ஏர்லி பேர்ட் ஆஃபர் உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஹேவ் 10% அடிஷனல் டிஸ்கவுண்ட் ஆன் டாப் ஆஃப் இட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த திங். சொல்லு. அங்க பாய்ஸ் ஜஸ்ட் யாரோ கேட்டிருக்காங்க, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ண முடியுமா ப்ளீஸ் சொல்லுங்க சொன்னாங்க. ஒரு லைவ் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. டீம்ட்ட தான் நீங்க டைரக்டா ஓகே. சோ என்ன காண்டாக்ட் பண்றதுக்காக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க போல. சோ கைஸ் ஆர் ரீடிங் தி மெசேजेस. சோ விஷயம் என்ன அப்படின்னா, என்ன காண்டாக்ட் பண்றதுக்கு நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 1000 மெசேஜ் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் நான் பர்சனலா பார்க்க முடியாது. நான் பாக்குறதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். சோ நான் பார்த்தேன்னா அந்த மெசேஜ் ஆப்வியஸா ரிப்ளை பண்ணாம நான் போக மாட்டேன். நான் ரிப்ளை பண்ணாம இருந்தேன்னா அது வந்து நான் மெசேஜை பார்க்காம இருக்கேன்னு அர்த்தம். சோ நீங்க வந்து தேங்க்ஸ். அது போக டீம் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. அதேதான். சோ வந்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, என்ன கியூரினாலும் என்னோட டிஎம்கோ அல்லது selfmade.ninjaவோட டிஎம்கோ அனுப்புங்க. என்னோட டீம் ஃபர்ஸ்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. என்னோட டீம்கிட்ட நீங்க எல்லா டீடைல்ஸையும் கொடுத்து they'll help you on board. சோ அதுக்கப்புறம் கிளாஸ்ல நம்ம நேரா மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது டைரக்ட் கியூரிஸ் இருந்துச்சுன்னா அது என்னோட டீம்கிட்ட சொல்லுங்க. they'll pass it on to me. என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் என்ன குவரியா இருந்தாலும் சரி. இந்த பையன் நான் கிட்டத்தட்ட 2 வாரமா பாத்துட்டு இருக்கேன். அன்ஐடென்டிஃபைட்ன்ற பையன். ஓகேண்ணா. ஸோ அடுத்து மேலே என்ன ப்ரோ? வேர் ஆர் யூ ஸ்டேயிங் இன் பெங்களூரா? வீட்டில் தான் ப்ரோ. சிஓடி மொபைலுக்கு நான் நீங்க ஏன்டா சென்னை சிரிக்க வைக்கிறீங்க? சிஓடி மொபைலில் நான் மெசேஜ் பண்ண. ஓகேம்மா பிக் பாஸ், நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐ மெசேஜ் யூ. நம்ம சிஓடி ஆடுவோம் ப்ரோ. கண்டென்ட் கிட் என்னவா? ஓகே. ஸோ வி வேர் ரன்னிங் அ ப்ரோக்ராம் கால்ட் டே ஷீரோ போடாங்கிட்டு ஆலயம் நம்பர். ஸோ வி வர் ரன்னிங் அ ப்ரோக்ராம் கால் நிஞ்சா கிட்ஸ். அது வந்து குழந்தைங்களுக்காகவே நாங்கள் நடத்திட்டு இருந்தது. பட் வந்து எங்களுக்கு அதில் அவ்வளோ ட்ராக்ஷன் கிடைக்கல. ஏன்னா குட்டி பசங்க வந்து தே ஆர் ஆல் ஹேவிங் டிஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ்ல. ஸோ அது இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. ஒரு நிஞ்சா கிட்ஸ் ஓடிட்டு தான் இருக்கு. பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே. ஸோ அன்ஐடென்டிஃபைட் பாய் 0525 ப்ரோ உங்களை சொல்லிட்டியா? ஓகே. நீங்க தான் வந்து கேட்டே இருக்கீங்களா என்ன எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு. ப்ளீஸ் காண்டாக்ட் மை டீம். அவங்க வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஐஓடியை பத்தி மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐஓடியில வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு அமேசிங்கான ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. யாரு வேணாலும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கத்துக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கான அந்த மோட்டிவேஷன் இருந்தா போதும்.
ஸோ இங்க வந்து ஐஓடியா இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி அந்த அதெல்லாம் கிடையாதுங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஒன்றும் கம்பசூத்திரம்லாம் இல்லை. ப்ரோக்ராமிங்கே ஹார்ட்வேர்ல நீங்க பாக்குறீங்க. நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லாம் அந்த ஹார்ட்வேர் தான் இருக்கு. நீங்க கோட் அடிச்சா அது வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது நமக்கு தெரியாது, ஆனா அடிச்சா வேலை செய்யுது. ஆன் பண்ணி பவர் பட்டன் அழுத்தினா பட்டன் எனக்கு டிஸ்பிளே வந்து நிக்குது. இது எப்படி ஆக்சுவலா பேக் எண்ட்ல ஹார்ட்வேர்க்குள்ள நடக்குதுன்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான், இதுதான் ஐஓடி. ஸோ ப்ரோக்ராமிங்கே வந்து அதாவது இதை வச்சு we are going to teach you through programming. ஸோ இதுதாங்க விஷயமே. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம எப்படி வந்து சர்க்கியூட் கோட் எழுதுறது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு எப்படி கோட் எழுதுறதுன்னு எல்லா டைமென்ஷன் ஆஃப் இதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ சோஷியல் இன்ஜினியரிங் குரு யாருப்பா? நானாடா சோஷியல் இன்ஜினியரிங் குரு? ஆதிஷ் சும்மா சொல்லக்கூடாது. ஆதிஷ் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இப்போதைக்கு மொபைல் ஆப் பிளான் இல்லை. மேபி நெக்ஸ்ட் இயர் வில் ஹேவ் தட் பிளான். ஸோ திஸ் இஸ் ஆல் ஐஓடி இஸ் ஆல் அபவுட். வேற ஏதாவது வந்து ஒமிக்ரான் வைரஸ்ல எல்லாம் ஆன்லைனா வரப்போகுது. ஐ நோ தட் எக்ஸாம் போர்டு எக்ஸாமே எப்படி நடக்கும்னு தெரியல. ஸோ மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் நம்ம ஐஓடி கிளாஸ் ஆன்லைன் தான். தேர் இஸ் நத்திங் டு வரி. எப்படி எல்ஏஹெச்டிபி எவ்வளோ நாள் அமேசிங்காக நடந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி வந்து எல்ஏஹெச்டிபி வெப் இன்ஜினியரிங் மாதிரி ஐஓடியும் நடக்கும். அண்ட் ஐஓடிக்காக நாங்கள் லெபோரட்டரியில் அமேசிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறோம், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஐஓடி கைஸ். ஸோ ஐஓடி கைஸால் வந்து மல்டிபிள் சர்வர்ஸ் உள்ள ஸ்பான் பண்ண முடியும். நீங்க வந்து எலாஸ்டிக் மஸ்கிட்டோ மாதிரியான டூல்ஸை வச்சு யூ கேன் டூ MQTT. ஸோ இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, நம்ம ஒரு ஐஓடி டிவைஸை மட்டும் வச்சு நம்ம விளையாட போறது இல்லை. we are going to use something called as MQTT. 4-5 ஐஓடி டிவைஸை வந்து எப்படி பேர் பண்றது, how they can all communicate together அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன கம்ப்யூட்டர் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ண போறோம், எப்படி அதுக்கான சர்வர்ஸை நம்ம செட்டப் பண்ண போறோம், இந்த விஷயமே வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து உள்ள இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஐஓடி. இதை பற்றி உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் வி கேன் டேக் அ QA. உங்களுக்கு ஏதாவது ஐஓடியை பற்றின டவுட்ஸுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் ஐஓடி டவுட்ஸ் ஒன்லி. ஐஓடி டவுட்ஸ் மட்டும். ஐ எம் டேக்கிங் ஐஓடி டவுட்ஸ். ஹாய் ப்ரோ, ஆர்ஜே ஈரோட் பிரபு, எப்படி இருக்கிறீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆதிஷ், மும்பை கண்டிப்பா வர்றேன்டா. நவீன், நீ மும்பை வந்தா என்ன தருவேன்னு கேக்குறான். இறுக்கி அடிச்சு உமா தர்றானா? வேணுமா? ஆதிஷ் சொல்லிட்டேன்டா, டீ தான் ஆதிஷ், வா குடிக்கலாம் வீட்டுக்கு. ஐஓடி வீடியோ பிரீமியர் டைமிங்கா? என்ன வீடியோ பிரீமியர்? ஓ அதுவா? ஸோ அது வந்து எவ்ரிடே ஈவினிங் வந்து உங்களுக்கு பிரீமியர் ஆகும் ஐஓடி வீடியோ. அதே தான், எவ்ரிடே 5:30 to 6:30 நாங்கள் காலைல கண்டென்ட் மேக் பண்றோம், அதே டைமுக்கு ஈவினிங் பிரீமியர் ஆகும். நீங்க வந்து ஐஓடி வீடியோ பார்த்துக்கலாம். ஐஓடியில் ஸ்பைடர் ப்ராஜெக்ட் நம்ம போலீஸ்க்கு ஆப்வியஸ்லி இருக்கு. ஐஓடியோட செகண்ட் மந்த் நான் இப்ப பேசினதெல்லாம் ஐஓடியோட ஃபர்ஸ்ட் மந்த் கண்டென்ட் தான். ஓகேவா? நான் இவ்வளவு நேரம் பேசினது ஐஓடியோட ஃபர்ஸ்ட் மந்த் கண்டென்ட் மட்டும் தான் நான் பேசினேன். செகண்ட் மந்த் கண்டென்ட் தான் பிசிபி டிசைனிங். ஸோ அதுல நம்ம பிளான் பண்ண அந்த ஸ்பைடர் கண்டிப்பா நடக்க போகுது. ஸ்பைடர் ட்ரேசர் இருக்கு. அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த A9G உங்க கிட்ல இன்க்ளூட் ஆக போகுது. அந்த A9G வச்சு நீங்க ஒரு சிம் கார்டை போட்டு அதுல GPS போட்டு எப்படி வந்து ஒரு சிம் கார்டை இன்டர்ஃபேஸ் பண்ணி அதை வச்சு how we are going to do thatங்கிறது இது எல்லாமே இருக்குது. நான் இப்ப பேசிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் மந்த் பத்தி மட்டும்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல நிறைய பேருக்கு இருக்கும் எது எங்க ஆரம்பிக்கும், எங்க போகும், என்ன நம்ம இதுல செய்யணும்னு ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்காக பேசிக்கா ஃபர்ஸ்ட் மந்த் என்னன்னா, ப்ரோக்ராமிங் மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம் வித் ப்ரோக்ராமிங், அதுவும் த்ரூ ப்ரோக்ராமிங் தான். ஸோ நான் இதை இப்படி வச்சிருக்கலாம், லேர்ன் த ஆர்ட் ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் த்ரூ ப்ரோக்ராமிங்னு வைக்கலாம். பட் பேர் ரொம்ப போகுது. ஐஓடி மாஸ்டர் கோர்ஸ் சீம்ஸ் குட். ஐஓடி கோர்ஸ் பிரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு 4 தடவை கிட்ட இல்லடா, அந்த வேல்யூ மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியாது. அது கூட நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் அதுக்கு மேல கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐஓடி கிட் கண்டென்ட்ஸ் எப்போ ரிவீல் ஆகுமா? ஐஓடி கிட்ஸ் கண்டென்ட் வந்து நான் இப்பயே கூட ரிவீல் பண்றேன். அந்த இது எடு, 1 வீக்னால நான் எப்போ ரிவீல் பண்றேன். அந்த நோட் எடு சொல்லிருங்க. பட் ஃபிளெஜ்டா ஒரு டீடைல்ஸ் நீங்க கேதர் பண்றீங்க. ஓகே, இப்போ நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் கிட்டோட, ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிட்டோட கண்டென்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு ராஸ்பெரி பை 0 யூ ஹாவ் லாட் ஆஃப் LEDs, ஜம்பர்ஸ், டயோட்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ் தேவையான அளவு.
SD கார்டு ஒன்று வரும் ராஸ்பெரி பைக்கு யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் IR சென்சர், இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ், ரிலேஸ் அப்படின்றது வந்து உங்க ஸ்விட்சை கண்ட்ரோல் பண்றது. இப்போ நம்ம வீட்டில் ஸ்விட்ச் இருக்குல்ல, டாப் ஆன் ஆஃப் பண்றோம்ல, அந்த ஸ்விட்சை கண்ட்ரோல் பண்ற ரிலேஸ். தென் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான பிரெட் போர்ட்ஸ், ஜம்பர்ஸ், அல்ட்ராசானிக் சென்சர்ஸ், ADCனா அனலாக் டு டிஜிட்டல், நாட் ராஸ்பெரி பை 4. ராஸ்பெரி பை 4 கொடுத்தா நான் கோர்ஸ் விலையை வந்து 50,000-60,000 தான் வைக்கணும். நாங்க ராஸ்பெரி பை 0 தான் தர்றோம். சோ அதுவே போதும்டா. நீங்க என்ன அதுல என்ன காலி லினக்ஸ் ரன் பண்ண போறீங்க? 2 சென்சர் இன்டர்ஃபேஸ் பண்ணி ஆன்லைன்ல வந்து அதனோட டேட்டாவை அப்லோட் பண்ண போறீங்க. ஒரு கோர் CPU, ஒரு GB RAM இருந்தா அதுக்கு போதும், மோர் தென் எனஃப். சோ அதுவும் இல்லாம நம்ம யூஸ் பண்ண போற ராஸ்பெரி பையை ஹெட்லெஸ்ஸா யூஸ் பண்ண போறோம். நீங்க எல்லாம் ராஸ்பெரி பைல வந்து OS போட்டு டெஸ்க்டாப்பை கனெக்ட் பண்ணி கீபோர்டு மவுஸ் குத்தி தான் யூஸ் பண்ணிருக்கீங்க எவ்வளவு நாளா. So we'll be teaching you how to use it as a headless device. Headless deviceனா UI கிடையாது அதுல. நீங்க வந்து வெறும் அதை வந்து ஒரு லினக்ஸ் சர்வர் மாதிரி ட்ரீட் பண்ணி நீங்க வந்து SSH பண்ணி தான் அதுக்குள்ள போய் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. So it is going to be headless. நான் இதை கூட தான் உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆயிரும். அப்புறம் கம்ப்யூட்டருக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸே தெரியாம போயிடும். மறுபடியும் பழையபடி நான் வந்து ராஸ்பெரி பைல காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஹேக்கர் ஆவறேன்னு இறங்கிடுவாங்க பாய்ஸ் எல்லாம். அந்த தப்ப நான் மறுபடியும் இதுல நான் அளவே பண்ண போறது இல்ல. சோ அடுத்து as I already said ADC, ஆக்சுவலா MCP3008 நினைக்கிறேன் அந்த ஐசி பேரு. சோ அந்த ADC கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து we are giving you an I2C display. I2C அப்படின்றது as I've already said, I2C ன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதை வச்சு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணலாம். அதை வச்சு ஒன் வே தான் நம்ம பண்ண முடியும். ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னு சொன்னேன்ல. சோ அதெல்லாம். அதுக்கப்புறம் லாட் ஆஃப் லைட் சென்சர்ஸ், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் சென்சர்ஸ், அதுக்கப்புறம் அதர் டயோட்ஸ். ஆக்சுவலா ஒரு மல்டிமீட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது வந்து ஒரு பட்ஜெட் இதுல இருந்துட்டு இருக்கு. ஸோ மல்டிமீட்டர் வந்து I'll see if I can include or not. மற்றபடி வந்து this is all for the first kit. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிட்ல வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லாமே, அதாவது ராஸ்பெரி பைக்குள்ள இருக்கிற அந்த பின் எல்லாமே, இந்த எல்லா பின்னையும் யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஈச் அண்ட் எவ்ரி பின் இஸ் கோயிங் டு பி யூட்டிலைஸ்ட். ஓகேவா? அப்படி யோசிங்க. இதுல இருக்கிற எல்லா பின்னையும் யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஒரு பின்னையும் கஸ்டமைஸ்டா ப்ரோக்ராமும் பண்ண போறோம். சோ இதுதான் வந்து மேட்டர். ஐஓடியோட பேசிக் ப்ரோக்ராமிங் தான். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், யூ ஆர் பேசிக்கலி டேக்கிங் தீஸ் திங்ஸ் டு இன்டர்நெட். இதெல்லாம் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகாம நீங்க வந்து எப்படி சொல்றது, தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் டிவைசஸா இருந்ததா இன்டர்நெட், we are enabling internet powered devices. அவ்வளவுதான். we are expanding the abilities of internet, as I've already said. நீங்க வந்து இன்டர்நெட்டை மட்டும் வச்சு வாட் யூ கேன் டூ அப்படின்ற எபிலிட்டியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஓகேவா? கிட்ட எவ்வளவு ருபீஸ் வர்த்தா? கிட்ட ஆக்சுவலா வந்து நீங்க வெளியே வாங்குனீங்கன்னா, ஒரு நாங்க சொல்ற இதே கண்டென்ட்ல நீங்க வெளியே வாங்கினா ஃபர்ஸ்ட் கிட் வந்து ஒரு 4,500 உங்களுக்கு வந்துடும். நாங்க வந்து டைரக்டா ஆளை பிடிச்சு இதுல இருந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணி அதுல வந்து ஐயோ இந்த கிட்டு தான் எனக்கு இப்போ பெரிய தலைவலி. ஏன்னா திடீர்னு இப்போ ராஸ்பெரி பையோட விலை ஏறிடுச்சுன்னா எனக்கு வந்து 0 ப்ராஃபிட் ஆகி போயிடும் அந்த இடத்துல. ஸோ அதனால வந்து we are actually carefully working on it. But first kitோட worth வந்து 4,500 rupees. நாங்க அதை பர்ச்சேஸ் பண்ற விலை வந்து 3,500 பண்றோம். நீங்க அதை வெளியே பண்ணீங்கன்னா 4,500 ஆகும். நாங்க வந்து we are planning to purchase it at under 3,500 including packaging and delivery. So நீங்க வந்து ஃபீஸ் கட்டின டைம்ல இருந்து, அதாவது ரெண்டு பேட்சா தான் நாங்க வந்து இது டிஸ்பேட்ச் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் முதல்ல 50 பேருக்கு ஒரு டிஸ்பேட்ச் நடக்கும், அடுத்த 50 பேருக்கு ஒரு டிஸ்பேட்ச், அடுத்த 50 பேருக்கு ஒரு டிஸ்பேட்ச், இந்த மாதிரி தான் நடக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் 50 மெம்பர்ஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கோர்ஸ் செட் வந்து டிஸ்பேட்ச் ஆயிடும். சோ இந்த மாதிரி மார்ச்சுக்குள்ள இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிப்ரவரி மிட்டோட முடிஞ்சிரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து என்னால கோர்ஸ் இதை வந்து அனுப்ப முடியாது, கிட்ட வந்து அனுப்ப முடியாது. சோ அந்த டைம்ல வில் சி. பட் ஃபார் நவ் இதுதான் அப்டேட். கோர்ஸ் கிட்ட நீங்க பே பண்ண அடுத்த நாளே வீட்டுக்கு வந்து நிற்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நான் வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ நான் வந்து டேரக்டா வேர் ஹவுஸ்ல பேசி வச்சிருக்கேன். டெல்லியிலையும் சைனாலையும் ஐ டாக்ட் வித். ஸோ எதுல வந்து எனக்கு பெஸ்ட் பிரைஸ் கிடைக்குதோ அந்த பிரைஸுக்கு வந்து ஐ வில் பி கிவிங் யூ. ஸோ ப்ரோ ஐ எம் 0 in this 0 to மாஸ்டர் கோர்ஸ். ஆமா திஸ் இஸ் 0 to ஹீரோ கோர்ஸ் தான். IoT மாஸ்டர் கோர்ஸ் வந்து 0 to ஹீரோ கோர்ஸ் தான். சோ தேர் இஸ் நத்திங் டு வரி. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் யூ கேன் பிகம் 0 to ஹீரோ. ஓகேவா? சோ ப்ரோ ஸ்ரீலங்கால தாராளமா பண்ணலாம். நீங்க வந்து அந்த விஷயத்தை வந்து என் டீம் என்கொயர் பண்ணுங்க. நாங்க வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஃபார் திஸ் கோர்ஸ் until March we plan only 200 entries ma. Until March only 200 entries is the maximum plan. 4 கோர்ஸ் கிட்ட தான் போக போகுது. மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 months கேப் விட்டு தான் அடுத்த செட் எடுப்போம். திஸ் இஸ் த கரண்ட் பிளான். ஸோ 200 இஸ் த மேக்ஸிமம்
இன்டேக் தட் வி பிளான்ட். எனக்கு தெரிஞ்சு அது கட்டான்னு போயிடும்னு நினைக்கிறேன். 200 ஒரு விஷயமே இல்லை. பட் வில் சி. ஏன்னா இதுல வந்து நிறைய இது இருக்கு, ஸ்ட்ரீமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இப்போ வெப் இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் பைரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்க வந்து தனி இது செய்யறோம், வெப்சைட் செஞ்சுட்டு இருக்கோம் கண்டென்ட் டெலிவரிக்காக. ஸோ மச் ஒர்க் ஆன் மை ஹெட். ஸோ பார்ப்போம். ஸோ பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் ப்ரோ பிஃபோர் ஜாயினிங் திஸ் கோர்ஸ்? ப்ரோ பேசிக்கா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தெரிஞ்சிருந்தா போதும். எனி என்னோட கோர்ஸ் ஏதாவது எடுத்திருந்தீங்க ஆல்ரெடி, LHTPO இதுவோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு போதும். வெப் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த பேசிக் நாலேஜ் போதும். LHTP பண்றீங்கன்னா அது போதும். அல்லது என்னோட பைத்தன் வீடியோ யூடியூப்ல ஃப்ரீயா போட்டிருப்பேனே அதை படிச்சிருந்தீங்கன்னா அது கூட போதும். என்னோட C ப்ரோக்ராமிங் எடுத்திருந்தீங்கன்னா அது போதும். ஸோ த பேசிக் நாலேஜ் இஸ் எனி ப்ரோக்ராமிங்கை வச்சு எனக்கு வந்து ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷனை போட்டு எனக்கு வந்து 2 நம்பர் ஆட் பண்ண தெரியும். ப்ரோக்ராமிங் வச்சு ஜஸ்ட் இஃப் எல்ஸ் போட்டு எனக்கு ஒரு கால்குலேட்டர் பண்ண தெரியும்னா தட் இஸ் எனஃப். ஏன்னா இங்க நான் ஆல்ரெடி சொன்னேனே, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க, அது வந்து எய்தர் இந்த பின்னோட வேல்யூ 1 மாத்தம் அல்லது 0 மாத்தம், அவ்வளவுதான். பேசிக் லாஜிக் இதுதான். ஓகேவா? சோ இப்போ இப்படி சொல்ற இந்த பின்னோட நம்பர் 1ன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த ஃபர்ஸ்டோட GPIO 1. சோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், செட் GPIO போட்டு 1, அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ 0 or 1 வைப்போம். இந்த மாதிரி நீங்க அங்க இருக்கிற 18 பின் எனக்கு தெரிஞ்சு எத்தனை இருக்கும்னு தெரியல, ஒரு 32 பின் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ பிலீவ். ஸோ டிபெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வி கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ கண்டிப்பா ப்ரோ ஹார்ட்வேர் செக்யூரிட்டி ஷியோரா இருக்கும். ஹார்ட்வேர் சொல்லி தரப்ப நான் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி சொல்லி தர மாட்டேன்னா, நான் வந்து ஹார்ட்வேர் செக்யூரிட்டி தான் என்னோட பிரைம் இதுவே. ஹார்ட்வேர் செக்யூரிட்டி எல்லாம் கண்டிப்பா இருக்கும். LHTP ரெக்கார்டிங் ஒய் நிஞ்சால போஸ்ட் பண்ணீங்க? என்ன நிஞ்சால போஸ்ட் பண்ணோம்? என்ன நிஞ்சால போஸ்ட் பண்ண எனக்கு புரியல ப்ரோ. உங்க கேள்வி எனக்கு புரியல. பட் ஐ ப்ரிஃபர் டு ஆன்சர் ஒன்லி IoT கொஸ்டின்ஸ். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ ஒன்லி IoT கொஸ்டின்ஸ். யூடியூப் சம்பவமா அவன் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்ரூவ் ஆயிட்டான்பா அந்த ஆளு, அந்த பையன். ஸோ IoT செகண்ட் பேட்ச் எல்லாம் கிடையாது. IoT வந்து ஒரு பேட்ச் எடுக்கிறதே எனக்கு தலைவலிடா. செகண்ட் பேட்ச்லாம் வாய்ப்பே இல்லடா. ரெக்கார்டிங் இருக்கும் கண்டிப்பா, லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ IoT பேட்ச் 2 அப்படின்றது ரெக்கார்டிங்ஸ் அப்படியே நாங்க கொடுத்து ஒரு பேட்ச் 2 வரப்போகும். ஆனா அது வந்து எனக்கு எப்போ வரும் அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா நாங்க இப்போதைக்கு நான் கிட்டுக்கு 200 கிட்டுக்கு தான் நான் பேசி வச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த சிப்பெல்லாம் நீங்க டைரக்டாலாம் அவைலபிளா இல்ல. நீங்க எங்க பார்த்தாலும் இதெல்லாம் ப்ரீ ஆர்டர்ல தான் இருக்குது. இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் உலகம் ஃபுல்லும் செமிகண்டக்டர் ஷார்டேஜ் போயிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லும் செமிகண்டக்டர் ஷார்டேஜ். இதுக்கு மத்தியில வந்து இந்த சிப்பை எல்லாம் கம்மியான ரேட்டுக்கு வாங்குறதே ஒரு பெரிய தலைவலி. ஸோ ப்ராஜெக்ட் இன்க்ளூட் IoT ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் தான். IoT itself is project based learning. நீங்க பண்ற எல்லாமே, அதாவது இந்த ஒரு ராஸ்பெரி பை வச்சு ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணிருப்போம் முதல் 2 மாசத்துல. அப்படி ப்ராஜெக்டா தான் நம்ம இதுல லேர்ன் பண்றதே, ப்ராஜெக்ட் பண்ணி தான் லேர்ன் பண்ண போறோம். IoT ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு ஆரம்பிக்குது. IoT ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏர்லி பேர்ட் வந்து இந்த ஒரு ஏர்லி பேர்ட் ஆஃபர் வரப்போகுது IoT-க்கு. அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து இட் இஸ் எப்படி சொல்றது, இட் இஸ் கோயிங் டு பி லைக் இட் இஸ் கோயிங் டு ரன் நியூ இயர்க்காக வரும். ஆஃபர் நியூ இயர்க்காக வருது, எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ அதை ஜஸ்ட் என்னோட போஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. மை மார்க்கெட்டிங் டீம் வில் அப்டேட். ராஸ்பெரி பை 4ல இருக்கிற எந்த இருக்கு அதை வச்சு பண்ணலாமா? தாராளம். உங்களுக்கு ராஸ்பெரி பை 4 இருந்துச்சுன்னா நீங்க அதை வச்சே பண்ணலாம், டசன்ட் மேட்டர். பட் வாட்ஸ்எவர் நாங்க எல்லா இடத்துலயும் ஒரு பை 0 கிட் இன்ஸ்டால் கொடுக்க போறோம். நாங்க பை 0 கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்வியஸ் ரீசன் இருக்குது. ஏன்னா அதை வச்சு நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா டிசைன் பண்ண போறீங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி கேமரா டிசைன் பண்றதுக்காக கண்டிப்பா பை 0 வேணும். உங்ககிட்ட ஆல்ரெடி பை 4 பை 3 எது இருந்தாலும் அதை வச்சு யூ கேன் டூ த எக்ஸ்பெரிமெண்ட். பட் நாங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்டை நீங்க இதை வச்சு தான் வந்து ஃபைனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த எல்லா கிட்லயும் மேண்டேட்டரியா இது இருக்கும், அதுல வந்து மாற்றமே இல்லை. ஹவு லாங் இஸ் திஸ் கோர்ஸ்? 3 month கோர்ஸ். மார்ச் ஏப்ரல் மே நடக்கும். ராஸ்பெரி பை 0 4000 காட்டுதா? அதை தான் ஏன் சொல்றேன். நான் வந்து கம்மியான விலையில மேனுஃபேக்சர் பண்ற இடத்துலயே ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். நான் 1500 1800 ரூபாய்க்கு வாங்க முடியும் என்னால ராஸ்பெரி பை 0. ஸோ நீங்க போய் இதுல தேடினீங்கன்னா பயங்கர விலை 3000 4000 அப்படிதான் காட்டும். ரிட்டைல் பிரைஸ் இஸ் டூ ஹை. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பல்கா இதுல சொல்லி தான் வந்து எடுக்கிறேன். ஏர்லி பேர்ட் ஆஃபர் 1 day, ஏர்லி பேர்ட் ஆஃபர் 1 week இருக்கும். நாட் 1 day, 1 week இருக்கும் ஏர்லி பேர்ட் ஆஃபர். லான்ச் ஆன டேட்ல இருந்து 1 week இருக்கும். நியூ இயருக்கு தான் இட் வில் பி கமிங்.
இனிஷியல் அமௌண்ட் வந்து நீங்க வந்து 3 கட்டலாம், எதர் ஃபுல் பேமெண்ட், 2 பார்ட் பேமெண்ட் ஆர் 3 பார்ட் பேமெண்ட். 2 பார்ட்னா இனிஷியல் அமௌண்ட் வந்து 15. உங்களுக்கு ஆல்ரெடி ரெஃபரல் இருந்துச்சுன்னா ரெஃபரல் இதாகும். உங்களுக்கு வந்து ஃபுல் என்ன சொல்றது, ரெஃபரல் இருந்தா ரெஃபரல் ரெடியூஸ் ஆகும். நீங்க வந்து ஏர்லி பேர்ட்ல கட்டினீங்கன்னா ஏர்லி பேர்டு ரிடக்ஷன் இருக்கும். நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து 3 பார்ட்னா 10,000 பேமெண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ரெஃபரல் கிரெடிட் நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏர்லி பேர்ட் ஆஃபர் இருந்தா ஏர்லி பேர்டு சேர்ந்து ரெடியூஸ் ஆகும். ஃபுல் பேமெண்ட்டுக்கு மட்டும் ஃபுல் பேமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஆஃபர் வந்து இருக்கும். ஒட்டுக்கா ஃபர்ஸ்ட் டைமே ஃபுல் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் ஆஃபர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த திங். எல்ஏஎஸ்டிபி பேட்ச் 3 வந்து நான் ஆல்ரெடி சொன்னேனேடா மார்ச்ல, சாரி ஃபெப்ல அப்படின்ட்டு. எல்ஏஎஸ்டிபி அட்வான்ஸ்டு பேட்ச் 3 மார்ச்ல தான் ஐஓடி ஸ்டார்ட் ஆகுது. ஃபெப்ல பேட்ச் 3 அட்வான்ஸ்டு பேட்ச் 3 நடந்துரும். ஜான்ல வந்து B5 B6 முடிஞ்சு வெப் இன்ஜினியரிங்கும் ஃபெப் மிட் வரலாம் போகும். அந்த ஃபெப் மிட்ல இருந்து பேட்ச் அட்வான்ஸ்டு பேட்ச் 3 ஸ்டார்ட் ஆயிரும். ட்ரோன்ஸ் பத்தி இதுல இன்க்ளூட் பண்ணல. ட்ரோன்ஸ் பத்தி வந்து இஃப் ரெக்வயர்ட் we will do a separate என்ன சொல்றது, will do a separate course or workshop or something. So then for second month project 3D printing வரேன். So இப்போ நாங்க செகண்ட் மந்த்ல வந்து உங்களை வந்து 3D print பண்ண சொல்லி நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா we can't expect every one of you to own a 3D printer, கரெக்டா? So what we will be giving you னா ஒரு கார்ட்போர்ட் கட் அவுட் கொடுத்துருவோம். ஸோ அந்த கார்ட்போர்டை வந்து ஸ்கூல்ல எல்லாம் கிராஃப்ட் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி கார்ட்போர்டை மடிச்சு அதை நீங்க ஜஸ்ட் ஒரு மாதிரி ஃபிட் பண்ணீங்கன்னா வந்துடும். அதுக்குள்ள நீங்க சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணி ப்ராடக்டா பத்தி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? பட் 3D பிரிண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை வந்து ஒரு 3D பிரிண்டர் வச்சு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்து உங்களால ஒரு 3D பிரிண்டர் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா நீங்க வந்து யூ கேன் பர்ச்சேஸ் இட் ஆன் யுவர் ஓன். அப்படி நீங்க வந்து வேணும்னு கேட்டீங்கன்னா கம்மியான பிரைஸுக்கு 3D பிரிண்டர் வாங்கி கொடுக்கறதுக்கு we are making a deal with Ender. So I hope you know what Ender is. Ender அப்படின்றதா வந்து இந்தியால ஒரு பெரிய 3D பிரிண்டிங் 3D பிரிண்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி Ender அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியாலிட்டி, எண்டர், இவங்க அவங்கள்ட்ட நாங்க டைரக்டா ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டீல் வந்து பக்காவா ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா சீப்பஸ்ட் ரேட்ல 3D பிரிண்டர் எங்களால வந்து ஆஃபர் பண்ண முடியும். ஸோ வில் சி இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ தீஸ் ஆர் த அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கு டைம் ஆயிட்டே இருக்குது, அதனால வந்து ஐ எம் டேக்கிங் அ லீவ். So we'll all see later. Bye bye. IoT registration is on, so stay tuned for more updates. Bye bye.